ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே தமிழ் வருட புத்தாண்டு பலாபலன்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பராபவ வருடம். போன வருடம் என்பது விசுவாசு வருஷம். பராபவ வருடம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு வருடங்கள், தெய்வத்துக்கு உகந்த வருடம்னு சொல்லலாம். இந்த பராபவ வருஷ வெண்பா மிக்க பராபவத்தின் மேதினையென்று பின் மழையாம் தக்க பசுகள் தழைக்குமே இக்கு பலிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பும் கலிங்காதெனவே கருது. இது வெண்பா. இதோட பலன் என்ப வருஷ பலன் என்னன்னா, பராப வருஷத்தில் முன்பகுதியில் மழை பெய்யும், பின்பகுதியில் மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும். முன்பகுதி மழை குறைந்து அளவு பெஞ்சாலும் பின்பகுதியில் மழை இருக்கிறதுனால செழிப்பான ஒரு பலன்கள் இருக்கும். நாட்டு மக்கள்லாம் நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பால் வளம் அதிகமாகும். இது அந்த வருட பலன்னு சொல்லலாம். இந்த வருஷ ராஜா யாருன்னு கேட்டால் குரு. ராஜாவும் மந்திரியும் ஒரு நாட்டில் ஸ்திரமாக இருந்தால்தான் அந்த நாடு ஜெயிக்கும், செழிப்பாக இருக்கும். அதனால் இந்த ட்ரிப்பு ராஜா குருவாக இருக்கிறதுனால ஆன்மீகம் நிறைய தழைக்கும், ஆன்மீகம் நிறைய வளரும். நீதிகள் என்பது நல்லா இருக்கும், நீதித்துறை நல்லா இருக்கும். அதாவது திருட்டு, கொலை, குற்றம் இதெல்லாம் நிறைய குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மந்திரி அதே மாதிரி, மந்திரி செவ்வாய். மந்திரி செவ்வாய் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு தீ விபத்துகள் வரும். அது அடுத்து மழை பெஞ்சு அது நிவர்த்தி கிடைக்கும். அது ஒரு பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் ராஜாவும் மந்திரியும் நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்பிலே உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷ பயிற்சி என்பது 2 பயிற்சி. குரு பயிற்சி ஒன்று, ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சி வரும்போது பராப வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி. மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு பயிற்சியாரார். அதிச்சாரத்தில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரும்போது திருப்பி அப்புறம் சிம்மராசிக்கே வரார். கிரகத்தோட அமைப்பு என்பது ராகு கேது பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி ராகு பயிற்சி. அதேமாரி கேது பயிற்சி அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு. ராகு வரும்போது கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். கேது சிம்ம ராசியிலேருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் இந்த வருடம் 2, 3 பயிற்சி தான். அதே மாதிரி கிரகணங்கள் 4 கிரகணம். சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2. பராப வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி 1, பராப வருஷம் ஆடி மாதம் தை மாதம் 23ஆம் தேதி 1, 2 சூரிய கிரகணம். அதே மாதிரி சந்திர கிரகணம் ஆவணி மாதம் பராப வருஷம் 11ஆம் தேதி, பராப வருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி சந்திர கிரகணம். ஆனால் இது எங்கேயும் தெரியாது. அதனால் இதுக்கு நம்ம பாரதத்தில் எந்த பகுதியிலையும் இது தெரியாதுங்கிறதுனால அதுக்கான பரிகாரமோ அதுக்கான விசேஷங்களோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி கந்தாய பலன் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் என்பது உண்டு. மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் 11 ஆதாயம், 5 விரயம். 11 ரூபா வந்ததுன்னா 5 ரூபா தான் விரயம். ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் 5 ஆதாயம், 14 விரயம். ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் 8 ஆதாயம், 11 விரயம்.
கடக ராசிக்கு 8 ஆதாயம் 2 விரயம். சிம்ம ராசிக்கு 5 ஆதாயம் 5 விரயம் சமமாக போயிடுது. தனுசுக்கும் மீனத்துக்கும் 14 ஆதாயம் 11 விரயம். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆதாயம் 8 விரயம். மொத்தத்தில் ஆதாயம் 53, விரயம் 56. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சரி பண்ணிக்கிறது உன்னதமான ஒரு பலன். அன்னைக்கு விசேஷமான ஒரு நன்னாளிலே மாதப்பிறப்பு அன்று, அதாவது வரும்போது சித்திரை 1ஆம் தேதி, புது வருடத்து அன்னைக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சு வீட்டில் அதுக்கு நீர்மோர் பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணி செய்வது உன்னதமான ஒரு பலன்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. சூரிய பகவான் நம்ம வீட்டிலேயே இருக்கிறதா ஐதீகங்கள். அன்றைய தினத்திலே எந்த ஆலயத்திலே பஞ்சாங்கம் வாசித்தாலும் அந்த ஆலயத்துக்கு போய் அந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறத கேட்கறது ரொம்ப 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 உன்னதமான ஒரு பலனாகும். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். நமஸ்காரம்.